Good morning to all. Today we are going to see the perfect competition. Perfect competition firms equilibrium the short run. Short run firms வந்து எப்படி equilibrium attain பண்ணும் ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் டியூரிங் ஷார்ட் ரன். ப்ரைஸும் அவுட்புட்டும் எப்படி டிட்டர்மின் பண்ணப்படும் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் டியூரிங் ஷார்ட் ரனில் எப்படி நீ டிட்டர்மின் பண்ணப்படுன்றது தான் இந்த டாபிக் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். டயக்ராமும் கேல்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். செம்ம ஈஸியான கொஸ்டின் ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேவா. ஸோ நம்ம பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், in the short run at least a few factors of productions are fixed. The firms under perfect competition take the price ₹10 from the industry and start adjusting their quantities produced. ஸோ ஷார்ட் ரனில் எப்பவுமே ஒரு ஃபியூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாவது எப்படி இருக்குமா, ஃபிக்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாகவே இருக்கணும் ஓகேவா. ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன எடுக்கிறாங்க, அஸ்யூம் அவங்க ப்ரைஸ் பண்ணி ஒரு அஸ்யூம் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பொருள் வந்து ₹10 இன்ட்ரெஸ்ட்டில் நிர்ணயிச்சு பொருளை என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் தேர் குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் ₹10 குவான்டிட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை நமக்கு எக்ஸாம்பிள் வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணியிருக்காங்களா, 100 - 5p. எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்களா, 5p சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி டிமாண்டட் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளை. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் இந்த குவான்டிட்டி டிமாண்டட் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளை. ஸோ அந்த சம்மை வச்சு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. குவான்டிட்டி டிமாண்டட் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளை. ஸோ 100 - 5p ஈக்குவல் டு 5p ஓகேவா. ஸோ இந்த 5pன்னு இருக்குல்ல, இந்த 5p + 5p அதாவது வெயிட்மா ஓகேவா. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 100 - 5p ஈக்குவல் டு 5pன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 5p இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ என்ன ஆகும், 5 + 5p 10pயாக மாறிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 100 ஈக்குவல் டு 10pயாக மாறிடும். ஸோ இந்த பக்கம் இருக்க 5p - 5p அந்த பக்கம் போகும்போது +5pயாக போகும். இப்போ 5p + 5p 10p. ஸோ p கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண, 100 - 10 ஈக்குவல் டு ப்ரைஸ் வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ குவான்டிட்டி டிமாண்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். குவான்டிட்டி டிமாண்ட் என்ன, 100 - 5p. ஸோ pன்ற இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், 50 வரும் ஓகேவா. தென் ஸோ இப்போ குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோ, 50. ஸோ குவான்டிட்டி சப்ளை என்ன, 5pன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5pன்ற இடத்துல நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 10ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 5 10s 50. தேர்ஃபோர் குவான்டிட்டி டிமாண்டட் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளை ரெண்டுமே என்ன இருக்குது, ஈக்குவலாக 50-50 கிடச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் அன் ஈக்குலிபிரியம். ஸோ இங்கே குவான்டிட்டி சப்ளையும் குவான்டிட்டி டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கும், அது வந்து ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த டயக்ராம், திஸ் டயக்ராம் consists of 3 panels. The equilibrium of an industry is explained in the first panel. The demand and supply forces of all the firms interact and the price is fixed as ₹10. The equilibrium of an industry is obtained 50 units of output. ஸோ இந்த டயக்ராமை 3 பேனலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 பேனலாக பிரித்து எழுதியிருக்காங்க ஓகேவா. ஒரு இண்டஸ்ட்ரியில் 3 பேனலாக பிரித்து அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேனலில் டிமாண்டும் சப்ளையும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ₹10 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து ₹10. நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குலிபிரியம் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு பேனலில் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் டயக்ராம் போட்டோம், this is y axis, this is x axis, இது output ஓகேவா. ஸோ அவுட்புட் இது வந்து ப்ரைஸ், ரெவென்யூ ஆர் காஸ்ட் ஓகேவா. ஸோ நம்ம ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 10 வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வந்து எவ்வளோ, 50 அவுட்புட் ஓகேவா. ஸோ O as origin ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, குவான்டிட்டி டிமாண்ட் இந்த மாதிரி லைன் வரும் ஓகேவா. ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் DD. ஸோ ஒன்று ரைட் டு லெஃப்ட், ஒன்று வந்து லெஃப்ட் டு ரைட்டுன்னு வரும் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் டு ரைட் சப்ளை கர்வ். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், குவான்டிட்டி டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இதுலேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம்ல, ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னென்னு சொல்லுவோம், ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஈக்குலிபிரியம். ஸோ
எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து என்னடா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 யூனிட்ஸ் வச்சு 10 ப்ரைஸ் வச்சு 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்? 50 × 10 போட்டேன்னா வரும் 500. அப்போ 500 அவங்களுக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 50 × 100 போட்டோம்னா 10, தென் they are getting 500. ஸோ they are getting நார்மல் ப்ராஃபிட். ஓகேவா? தென் next, in the second part of the diagram, AC curve is lower than the price line. The equilibrium condition is achieved where MC equal to MR. So in the second part, second part of diagram, AC curve is lower than price line. The equilibrium condition is achieved where MC equal to MR. எப்பவுமே AC curve price line விட கீழே தான் இருக்கும். ஓகேவா? அதோட MC equal to MR இருந்தால் தான் என்ன ஆகும்? equilibrium condition வந்து அச்சீவ் ஆகும். ஓகேவா? ஸோ குவான்டிட்டி சோல்டு எவ்வளோ? rupees 50. quantity sold எவ்வளோ? rupees 50. when the prevailing price வந்து எவ்வளோ? 10. எவ்வளோ நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க செகண்ட் பார்ட்டில் ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சா? rupees 8. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ? rupees 10. ஆவரேஜ் காஸ்ட் வந்து 8, ஆவரேஜ் ரெவன்யூ வந்து 10. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம அடுத்த டயக்ராமை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டயக்ராம், ஸோ டயக்ராம் வேணுன்னா உங்கள் புக்கில் பார்த்துக்குங்க. நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே இந்த ஸ்க்ரீனில் வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? ஸோ எப்படி வரையணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகேவா? ஸோ அகெயின் ஐ எம் புட்டிங் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது நம்ம எழுதணும். அவுட்புட், இங்கே ப்ரைஸ், ரெவென்யூ அண்டு தென் காஸ்ட். இது மூணும் நம்ம காட்டணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு லைன் வரைவோம். ஸோ அதுலேயே அந்த லைன் வரும். நம்ம போட்டிருக்கல 10 rupeesல ஈக்குலிபிரியத்தில் அங்கேயே ஒரு லைன் வரும். ஸோ ஆக்சுவலாக இது என்ன லைன்னா ஏஆர் ஈக்குவல் டு எம்ஆர், ஆவரேஜ் ரெவென்யூ ஆர் மார்ஜினல் ரெவென்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூ. இது எப்பவுமே எப்படி இருக்கும்? parallel to x axis இருக்கும். It is an horizontal line always parallel to x axis. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து காஸ்ட்டும் எவ்வளோ ரெவென்யூவும் எவ்வளோ இருந்து நம்ம பார்த்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன போடுறாங்க? இதுக்கு ப்ரைஸ் வந்து 10. இன்னொரு பக்கம் இதுக்கு என்ன சொல்கிறாங்க? இதனுடைய ரெவென்யூ வந்து 10, ஆவரேஜ் ரெவென்யூ வந்து எவ்வளோ? 10. ஸோ எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? 50 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, 50 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து எப்போவுமே ப்ரைஸ் லைனை விட கீழே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும்? ப்ரைஸ் லைனை விட கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் நான் என்ன பண்ணுறேன்? நான் ப்ரைஸ் லைன்லேருந்து கீழே இருந்து மேலே போடுறேன். இது வந்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஓகேவா? ஸோ எப்போயுமே ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும்? யூ ஷேப்டு கர்வாக தான் இருக்கும். ஃபாலோயிங் ஆகி அப்புறம் என்ன ஆகும்? மேலே ஏறும். ஓகேவா? ஸோ வென் இப்போ எம்சி எப்படி இருக்கும்? மார்ஜினல் காஸ்ட் எப்படி இருக்கும்? ஆவரேஜ் காஸ்ட் ஃபாலோ ஆச்சுன்னா எம்சியும் என்ன ஆகும்? அதுக்கு கீழே லைஸ் பிலோ, அதுக்கு கீழே இருந்து தான் என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகுமே தவிர அதுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ லைஸ் பிலோ, ஏசி ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங்னா எம்சி லைஸ் அபவ் த ஏசி. இப்போ கீழே வருதுல்ல, ஸோ இப்போ ஏசி ஃபால் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்சி என்ன ஆகும்? அதுக்கு கீழே அதுக்கு முன்னாடி அபவ் த ஏசிக்கு என்ன ஆகும்? ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங். அது என்ன ஆகும்? அதே மாதிரி அதுவும் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இன்னொரு என்ன சொல்கிறாங்க? எம்சி கர்வ் ஆல்வேஸ் கட்ஸ் ஏசி அட் இட்ஸ் மினிமம் பாயிண்ட் ஆஃப் ஃப்ரம் பிலோ. ஸோ மினிமம் பாயிண்டில் தான் என்ன பண்ணும்? அது எப்பயுமே அது கட் பண்ணும் எம்சி. ஓகேவா? ஸோ இது ஏசி, இது எம்சி. ஸோ இந்த கர்வ் எப்பயுமே அபவ் ஏசிக்கு முன்னாடி தான் இருக்கும். எம்சி ஏசிக்கு முன்னாடி தான், அபவ் அதுக்கு முன்னாடி தான் இருக்கும், வந்து இருக்கிறது தான் என்னது? எம்சி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? நீங்கள் முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் பார்த்தா புரியும். ஏசி ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங், எம்சி லைஸ் அபவ் த ஏசி. ஸோ அபவ் த ஏசி. ஸோ ஏசிக்கு முன்னாடினா இருக்கும், எம்சி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டயக்ராம். ஸோ இது கட் பண்ணுற இடம் இது வந்து இதுதான் கட் பண்ணுற இடம். ஆக்சுவலாக இது வந்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வராது. ஸோ ரெண்டு லைனும் ஏசி ஆவரேஜ் காஸ்ட்டும் மார்ஜினல் காஸ்ட்டும் கட் ஆகுதுல்ல. ஸோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும்? நம்ம வந்து அவுட்புட் யூனிட் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடம்தான் என்னது? ஈக்குலிபிரியமை தவிர நம்ம கட் ஆகிற இந்த இடத்துல நம்ம என்ன போடக்கூடாது? ஈக்குலிபிரியம் போடக்கூடாது.
ஸோ எம்சி ஏசி கட் ஆகிற இடம் ஈக்குலிபிரியம் கிடையாது. ஸோ ரெண்டு எம்சியும் ஏசியும் எங்கே ஆவரேஜ் அண்ட் மார்ஜின் ரெவன்யூவில் கட் ஆகுதோ ஸோ அதுதான் என்னது, அந்த பாயிண்ட் தான் என்னது ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கிது. எப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ வந்து 10 rupees, ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ 8 rupees. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் வந்து 8 rupees. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் காஸ்ட் 8 rupeesனா ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட், இந்த கேப் இருக்குது பார்த்தியா, 8க்கும் 10க்கும் உள்ள கேப் இருக்குதா, ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச அப்நார்மல் ப்ராஃபிட். கிடைச்ச போட்டதை விட அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ரெவன்யூ வந்து எப்படி இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ரெவன்யூ எவ்வளோ 10. ஓகேவா? காஸ்ட் வந்து 8. அப்போ உங்களுக்கு லாபம் எவ்வளோ 2. எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 50 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 × 50 100 யூனிட்ஸ், 100 rupees அவங்களுக்கு ரெவன்யூ என்ன ஆகுது, ஜாஸ்தியாக வருது. ஸோ திஸ் இஸ் அன் அப்நார்மல் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டயக்ராம். ஓகேவாடா? ஸோ இந்த டயக்ராம் புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ARMR கர்வ், கண்டிப்பாக இதை வரையணும். வரைஞ்சிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வரையணும். அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைன் போடணும். ஈக்குலிபிரியம் இங்கே வந்து பாயிண்ட் மார்க் பண்ணணும், 8ன்னு போட்டு. ஸோ இந்த கேப்பு தான் என்னது ப்ராஃபிட். இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இதுதான் அப்நார்மல் ப்ராஃபிட். அது ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ப்ராஃபிட், இது வந்து அப்நார்மல் ப்ராஃபிட். இது ஃபர்ம் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க கேல்குலேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் டோட்டல் ரெவன்யூ இஸ் 50 × 10 100. நம்ம நார்மல் ப்ராஃபிட் பார்த்தோமா, 50 × 10 100 ப்ரைஸை பொறுத்து வரலாம். ஓகேவா? ஸோ ப்ரைஸை பொறுத்து வரல என்ன பார்த்தோம், ப்ரைஸ் வந்து 10. ஓகேவா? ஸோ அங்கே அவுட்புட் வந்து 50. இப்போ 50 × 10 500. ஓகேவா? ஸோ இங்கே டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 8 rupees தான். ஸோ இப்போ 8 × 50 400. ஓகேவா? தேர்ஃபோர் இட்ஸ் டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 500 - 400 100 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. புரியுதாடா? ஸோ அதுதான் நான் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்க, டேரெக்டாக 50 × 100 வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை ப்ரைஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கிது, 500 கிடைக்கிது. ஸோ அவங்க எவ்வளோ காஸ்ட்டுக்கு விற்கிறாங்க, அதை 10 ரூபாய்க்கு விற்கல, 5 ரூபா 8 ரூபா செலவாகுது. ஸோ அங்கே 10 ரூபா செலவாகிறது, இங்கே என்ன ஆகுது 8 ரூபா செலவாகுது. ஸோ 8 ரூபா செலவாகும் போது 400 rupees. இப்போ ப்ராஃபிட்டில் 500 - 400 போட்டோம்னா என்ன ஆகும், 100 rupees அவங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா தேர்ட் பார்ட் டயக்ராம். ஸோ தேர்ட் பார்ட் டயக்ராமும் அதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஏன்னா தேர்ட் பார்ட் எடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும்னா, ஸோ நான் அடுத்த பார்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து அப்நார்மல் லாஸ். ஓகேவா? தேங்க்யூ.